Hi guys, welcome to Vedic Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி தான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதுல வந்து நம்ம 5th 6th லெசன் வந்து இப்போ வரலாறுல இருக்கக்கூடிய 5 6வது லெசன் வந்து இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான அமௌண்ட் வந்து 500 மட்டும் தான். நீங்க வந்து நாங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஜிபிஆர், போன்பே எது நீங்க பண்ணாலும் அந்த உடனே உங்களை வந்து அந்த டெஸ்ட் பேட்சுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து ஆட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, எந்த லெவல்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்க வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? 500 மட்டும் தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கும் நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுங்க. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தவறற்ற ஒன்றை காண்க. இதுல வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறற்ற ஒன்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீர்திருத்த இயக்கம், இது வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசன் வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. சீர்திருத்த இயக்கம் என்ன அப்படின்னா தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய புத்தெழுச்சி மீட்டெழுப்பு இயக்கம், அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்குமுறையிலான சமூக கட்டமைப்பு எதிர்ப்பு இயக்கம், சத்யஜோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அனைத்தும் இதுல எது வந்து தவறற்ற ஒன்று? தவறற்ற ஒன்றுனா எது தவறே இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, ஒழுங்குமுறையிலான சமூக கட்டமைப்பு எதிர்ப்பு இயக்கம், சத்யஜோதக் சமாஜ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் தவறற்றது. மீதி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறானது. இப்ப தியோபந்த் இயக்கம்னா என்ன அப்படின்றது பாருங்க. ஓகேங்களா? இங்க தியோபந்த் இயக்கம் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்றது பாருங்க. இது வந்து ஒரு பழமைவாத முஸ்லிம்களுடைய உலேமாக்கள். ஓகேங்களா? பழமைவாத முஸ்லிம்கள் உலேமாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியோபந்த் இயக்கம். இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளியில் உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அவங்களுடைய முக்கிய குறிக்கோளா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கான ஒரு ஒழுக்க முறையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்றது இந்த இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக வந்து இருந்தது. அப்ப இந்த இயக்கம் தொடங்கினோடனே இதனுடைய தலைவரா யார் வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து முகமது உல் அசான். ஓகேங்களா? முகமது உல் அசான் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தினுடைய தலைவரா வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் யார் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சர் சையத் அகமது கான் அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலிகாரி இயக்கம். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1857ல அலி நகர்ல ஒரு கல்லூரியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கி இருப்பாரு. அந்த கல்லூரியுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலிகர் முகம்மதிய ஆங்கிலோ ஓரியண்டல். ஓகேங்களா? அந்த கல்லூரியுடைய நேம் நான் திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கங்க. அலிகார் முகம்மதிய ஆங்கிலோ ஓரியண்டர் அப்படின்ற ஒரு கல்லூரியை உருவாக்கி இருப்பாரு. இந்த கல்லூரி தான் இந்து முஸ்லிம்களுக்கான ஒரு கல்வி வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்குல இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழக அந்தஸ்தையும் பெற்றிருக்கும். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1920ல பெற்றிருக்கும். அந்த கல்லூரியில இந்த இயக்கம் வந்து தொடங்கினால அந்த கல்லூரி நேமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலிகார் இயக்கம் அப்படின்ற அந்த அலிகார் அப்படின்ற அந்த கல்லூரி நேமே இதுக்கும் வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்க. 1882 திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவியவர்கள் யார்? இதுல யார் வந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. 1882ல யார் நிறுவனது? நிறுவியவர்கள் அப்படின்னாவே அப்ப இதுல 2 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் அயோத்தியதாசர், ஜான் ரத்தினம். ஓகேங்களா? 2 4. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
4 1882 திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவியது இவங்க 2 பேர் தான். அது மட்டும் இல்லாம அயோத்தியதாசர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சபாவை உருவாக்கி இருப்பாரு. அந்த சபாவுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அத்வைதானந்தா சபா. அத்வைதானந்தா சபாவை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியதாசர் தான். அது மட்டும் இல்லாமல் 1885 திராவிட பாண்டியன் இதழையும் கொண்டு வந்திருப்பார். 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியதாசர் அவர்கள் தான் திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழையும் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது 1891 இவர் வந்து திராவிட மகாஜன சபையை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவி இருப்பாரு. இந்த திராவிட மகாஜன சபையுடைய முதல் கூட்டம் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரியில வந்து நடைபெற்றிருக்கும். திராவிட மகாஜன சபையும் தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியதாசர் தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து சாக்கிய பௌத்த சங்கத்தையும் வந்து சென்னையில வந்து தொடங்கியிருப்பாரு. சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியதாசர் அவர்கள் தொடங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 1 பைசா தமிழன் அப்படின்ற வார இதழ் 1907 ஓகேங்களா, 1907 1 பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழையும் தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தியதாசர் அவர்கள் தான் வருவார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், 1875 துவங்கப்பட்ட இயக்கம். 1857 துவங்கப்பட்ட இயக்கம். இதன் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது. இது சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை துவக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எந்த இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜ இயக்கம் தான். ஓகேங்களா. ஆரிய சமாஜ இயக்கம் 1857 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துவங்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த ஆரிய சமாஜத்தை தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜத்தை 1875 தொடங்கியிருப்பாரு. இதனுடைய முக்கிய முழக்கமா எது இருக்குன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றதா இதனுடைய முக்கிய இயக்கமா இருக்கு. சுத்தி என்னும் சுத்திகரிப்பு இயக்கம்னா என்ன அப்படின்னா இந்துக்கள் வந்து முஸ்லிமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் மத மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் திருப்பியும் இந்துக்களாக கொண்டு வருவதற்காக இந்த சுத்தி என்னும் சுத்திகரிப்பு இயக்கத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படி இருக்கு இல்லைங்களா. இந்த ராமகிருஷ்ணா மிஷனை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர். இவர் வந்து விவேகானந்தர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருடைய சீடரா இருப்பார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு முதன்மையான சீடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர். அவரை ஃபாலோ பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய நினைவாக ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது பிரம்ம சமாஜம். ஓகேங்களா. பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்திருப்பாரு. எந்த ஆண்டு இவர் வந்து கொண்டு வந்திருக்காருன்னா 1828 பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது நாம்தாரி இயக்கம். இந்த நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபாராம் சிங் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. பாபாராம் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இயக்கம் எது? நாம்தாரி இயக்கம். ஓகேங்களா. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. பிரம்மஞான சபை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா. பிரம்மஞான சபை, பிரார்த்தன சமாஜம், சமரச வேத சன்மார்க்க சபை, ஏழை மக்கள் பாதுகாப்பு அமைப்பு, இது எல்லாமே எந்தெந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 4, 3, 2, 1. ஓகேங்களா. இப்ப பாருங்க பிரம்மஞான சபை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னா 1875. ஓகேங்களா. 4. பிரார்த்தனை சமாஜம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னா 1863. ஓகேங்களா. அடுத்தது சமரச வேத சன்மார்க்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1865. ஏழை மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. அப்ப 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. 4, 3, 2, 1. அடுத்தது 5வது கொஸ்டினுக்கு பாருங்க. அதாவது பாசி இயக்கத்துடன் தொடர்புடையவைகளை தேர்வு செய்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசி இயக்கத்துடன் தொடர்பு உடையவர்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வர்துன்ஜி நவ்ரோஜி, பெராம்ஜி மலபாரி, தீன்சாவாச்சா, ரஷீத் அகமது. இதுல யார் வந்து இந்த இயக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3. ஓகேங்களா. இவங்க
மூணு பேரும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயக்கத்துடன் தொடர்பு பெற்றவங்க. ரஷீத் அகமது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயக்கத்துடன் தொடர்பு அற்றவர்கள். ஓகேங்களா. இப்ப பர்சி இயக்கம் பம்பாயில என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டுல பம்பாயில வந்து இந்த பர்சி அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்ட்டு இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரகுனுமாய் மஜ்தா யாஸ். ஓகேங்களா. ரகுனுமாய் மஜ்தா யாஸ் என்ற ஒரு சபா, அந்த சபா வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து அதாவது பார்சிஸ் அவங்களுடைய ஒரு சங்கமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. இதோடைய முக்கிய நோக்கம், அந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் வந்து என்ன, முக்கிய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையுடைய விளிம்பு அப்படின்றதுதான் அதோடைய முக்கிய தாரக மந்திரமா இருக்கு. அந்த உண்மை விளிம்பு அப்படின்றதுக்கு இன்னொன்னு அவங்க மொழி சொல்லல, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ்ட் கோப்தார். ஓகேங்களா. ராஸ்ட் கோப்தார் அப்படின்ட்டு அதனுடைய ஒரு தாரக மந்திரமா வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பெராம்ஜி மலபாரி. பெராம்ஜி மலபாரி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணத்தை வந்து, அதாவது அந்த குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டத்தை இயற்றுவதில் மிக முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெராம்ஜி மலபாரி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையவரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பாருங்க. இப்ப வந்து இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்ட்டு வாதிட்டு இருப்பாரு. 1856 விதவை மறுமண சட்டம் இயற்ற துணை நின்றவர். இந்த விதவை மறுமண சட்டம் அப்படின்னோடனே நீங்க யார் அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா. இப்ப இதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. 6வதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இப்ப இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. 1875 ஆரிய சமாஜத்தை தயானந்த சரஸ்வதி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது ராணடே. ராணடே பத்தி தெரியணும்னா அவர் நிறைய இயக்கத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் விதவை மறுமண சங்கம். ஓகேங்களா. விதவை மறுமண சங்கத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா கொண்டு வந்திருப்பாரு. விதவை மறுமண சங்கம் இதை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராணடே அவர்கள் தான் விதவை மறுமண சங்கத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து புனே சர்வஜனிக் சபா. ஓகேங்களா. புனே சர்வஜனிக் சபாவையும் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கொண்டு வந்திருப்பாரு. புனே சர்வஜனிக் சபா. புனே சர்வஜனிக் சபாவையும் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராணடே அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தக்கான கல்வி சட்டம். ஓகேங்களா. தக்கான கல்வி சட்டத்தையும் கல்வி கழகத்தையும் வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராணடே அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரார்த்தனை சமாஜத்தினுடைய ஒரு முக்கிய உறுப்பினரா வந்து ராணடே வந்து இருந்திருப்பாரு. அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்து என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர். அதை ஃபாலோ பண்ணி அவர் பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது. இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் அதை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்து நடத்தி இருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது அடுத்த கொஸ்டின் 7வது பொறுத்துக பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா. பொறுத்துக கேட்டிருக்காங்க 7th பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய். ஆரிய சமாஜம் அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா பஞ்சாப். பிரம்மஞான சபை அதுக்கான ஆன்சர் வந்து மதராஸ். உண்மையை நாடுவோர் சங்கம் அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா. இப்ப 7வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 2, 1, 4 சி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது 8வது கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா. கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனே சர்வஜனிக் சபா, விதவை மறுமண சங்கம், தக்கான கல்வி கழகம், முதல் முறையாக திருமண வயது சட்டம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கால வரிசை வந்து படுத்தி நீங்க வந்து எழுதுவீங்க. ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் புனே சர்வஜனிக் சபா. புனே சர்வஜனிக் ராணடே அவர்கள் கொண்டு வந்தார் இல்லைங்களா. இந்த புனே சர்வஜனிக் சபா வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1870. 1870ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க.
விதவை மறுமண சங்கம். ஓகேங்களா, விதவை மறுமண சங்கம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1842 இருந்து 1901. 1842 இருந்து 1901 வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த விதவை மறுமண சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது தக்கான கல்வி கழகம். தக்கான கல்வி கழகம் வந்து எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1884 கொண்டு வந்திருப்பாங்க. 1884 தக்கான கல்வி கழகத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. இப்ப இது வந்து உங்களுக்கானது. முதல் முறையாக திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றத, இது எந்த ஆண்டு அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லி இருக்கிறத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். 8வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 4, 2, 1, 3. ஃபர்ஸ்ட் முதல் முறையாக திருமண சட்டம், அதுக்கப்புறம் என்னன்னா விதவை மறுமண சங்கம் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பூனே சர்வஜனிக் சபா 1870, அதுக்கப்புறம் தக்கான கல்வி கழகம் 1884. ஓகேங்களா. இதுதான் இதற்கான ஆன்சர். தவறற்ற இணை எது? இதுல தவறற்ற இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர், நம்பிக்கையை பற்றிய 4 கூறுகள், ஆபு ரானடே, நாம்தாரி இயக்கம் பாபாராம் சிங், நிராகரி இயக்கம் தீன்சா வாச்சா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல நீங்க கரெக்டா நான் சொன்னதை அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் சொல்லும் பொழுது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்திய பிரம்ம சமாஜம். ஓகேங்களா. இந்திய பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நம்பிக்கை பற்றிய 4 கூறுகள் அப்படின்றது ஆபு ரானடே கொடுத்திருக்காங்க. அவர் வரமாட்டாரு. தேவேந்திரநாத் தாகூர் தான் நம்பிக்கை பற்றிய 4 கூறுகளை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. நாம்தாரி இயக்கம் தான் இதற்கான சரியான ஆன்சர். நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபா ராம் சிங் அவர்கள் தான் என்ன அப்படின்னா நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. ஓகே. இந்திய பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்திய பிரம்ம சமாஜத்தம் கேசவ் சந்திர சென் கொண்டு வந்திருப்பார். நான் மாத்தி சொல்லிட்டேன். கேசவ் சந்திர சென். ஓகேங்களா. கேசவ் சந்திர சென் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்திருப்பாரு. தேவேந்திரநாத் தாகூர் வராது. நம்பிக்கை பற்றிய 4 கூறுகள் தான் தேவேந்திரநாத் தாகூர் வரும். ஓகேங்களா. நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்தது யாருன்னா பாபாராம் சிங் அவர்கள். நிராங்கரி இயக்கத்தை கொண்டு வந்தது யார்? ஓகேங்களா. நிராங்கரி இயக்கத்தை கொண்டு வந்தது பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா. பாபா தயாள் தாஸ் அவர்கள் நிராங்கரி இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. பாபா தயாள் தாஸ். பாபா தயாள் தாஸ் அவர்கள் தான் நிராங்கரி இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்தது 10வதுக்கு ஓகே இல்ல ஆன்சர் குடிச்சாச்சு. அடுத்தது 10வது பாருங்க. அயோத்திதாசர் அவர்களால் சாக்கிய பௌத்த சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அயோத்திதாசர் அவர்களால் சாக்கிய பௌத்த சங்கம் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் எங்க நிறுவினார் அப்படின்னா சென்னையில தான் நிறுவி இருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது 11வது கொஸ்டின். ஒரு பைசா தமிழன், திராவிட மகாஜன சபை, பிரம்மஞான சபை, திராவிட பாண்டியன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே அதுல வந்து வருடம் எல்லாமே நான் போட்டு அயோத்தியதாசர் பார்க்கும்போது 3rd கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் வந்து 11வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு பைசா தமிழன். ஓகேங்களா. ஒரு பைசா தமிழனுக்கு என்ன அப்படின்னா 1907 வரும். திராவிட மகாஜன சபை. ஓகேங்களா. திராவிட மகாஜன சபைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1891. ஓகேங்களா. பிரம்மஞான சபை எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1875. திராவிட பாண்டியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1885. ஓகேங்களா. 4. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 3, 1, 2, 4. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11க்கு 3, 1, 2, 4 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. தவறான கூற்று. ஓகேங்களா. தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல சுவாமி விவேகானந்தர் ஜீவன் என்பதை சிவா என கூறினார் அப்படின்னு இருக்கு. வங்க பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்றார். ஓகேங்களா. அப்ப இதுல வந்து எந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் கூற்று 1 மட்டும் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ஜீவன் என்பதே சிவா அப்படின்ட்டு என்ன பண்ணல அவர் வந்து சொல்லல. யாரு வந்து சொல்லியிருப்பாங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ஜீவன் என்பதே சிவன் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லி இருப்பாரு. ஓகேங்களா. அப்ப கூற்று 1 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் தவறானது. அடுத்தது 13வது.
நாராயணகுருவின் நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று அவரது தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை முன்னெடுத்து சென்றது யார்? நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று அவருடைய தர்ம பரிபாலன சிந்தனைகளை முன்னெடுத்து சென்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரன் ஆசான் அவர்கள் தான் இதை வந்து என்ன அப்படின்னா முன்னெடுத்து சென்று இருப்பாரு. ஓகேங்களா. இப்ப ஐயன் காளி அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஐயன் காளி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து சாது ஜன பரிபாலனா அப்படின்ற ஒரு கழகத்தை சாது ஜன பரிபாலனா அப்படின்ற ஒரு கழகத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஐயன் காளி. அதற்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு சங்கம். ஓகேங்களா. என்னன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். தமிழ்லயும் கேட்பாங்க. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயன் காளி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. எந்த ஆண்டுனா 1907 ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஐயன் காளி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது 14வது பாருங்க. வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகத்திய காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்க. மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் 1529 இம்முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். கிழக்கு மேற்கு என 72 பாளையங்களாக ஆட்சி பகுதி பிரிக்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. 14வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே சரிதான். 1 2 3 எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி. அடுத்தது 15வது கொஸ்டின். எந்த நவாபின் முகவர்களான மியானா முடிமையா நபிகான் கட்டாக் எனும் பத்தானி அதிகாரிகளுடன் பூலித்தேவர் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார்? ஓகேங்களா. எந்த இதுவுடன் பூலித்தேவர் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நவாபின் முகவர்களால் இதுல இருக்கக்கூடிய எந்த நவாப்புடைய முகவர்களால் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் போன்ற அதிகாரிகளுடன் பூலித்தேவர் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தாப் சாஹிப். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தாப் சாஹிப். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் சந்தாப் சாஹிப். அடுத்தது இப்ப யூசுப் கான் அப்படின்ட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல 15வதுக்கு யூசுப் கான் கொடுத்திருக்காங்க. யூசுப் கானுக்கு 2 பேர் இருக்கு. அந்த 2 பேர் மட்டும் என்ன அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கான் சாஹிப், இன்னொன்னு மருதநாயகம். ஓகேங்களா. கான் சாஹிப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கான் சாஹிப், அதுக்கப்புறம் மருதநாயகம். மதம் மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய பெயரை மருத நாயகம் அப்படின்ட்டு வச்சிருப்பாரு. ஓகேங்களா. மருத நாயகம். இவரை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து பூலித்தேவரை வந்து சாகடிக்க போகும்போது போர் செய்யும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட இல்லாததால அவங்களுக்கு ஃபேவரா இவர் வந்து நடந்துகிட்டாரு அப்படின்றத தப்பா யூகிச்சு இவரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கிலிட்டாங்க. ஓகேங்களா. எந்த ஆண்டுனா 1764 யூசுப் கானை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தூக்கிலிட்டார்கள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 16வது பாருங்க. பூலித்தேவருடன் போரிட்ட ஆங்கிலேய தளபதிகள் பற்றிய கூற்றுகள் தவறானது ஒன்று எது? போரிட்ட ஆங்கிலேய தளபதிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரர்களின் தேவை படை வீரர்களின் ஊதியம் காரணமாக கர்னல் ஹெரன் தனது போர் திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார். அதனால் அவர் கம்பெனியால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அடுத்தது பாருங்க. பூலித்தேவருடன் களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. கம்பெனிக்கு தகவல் அளிக்காமல் பூலித்தேவருடன் பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிட்டார்கள். இறுதியாக 1767 கான் சாஹிப் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். இது பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா கான் சாஹிப் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யூசுப் கானை குறிக்கக்கூடியது. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தவறு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் கேம்பெல். ஓகேங்களா. கேப்டன் கேம்பெல் அவர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரை வந்து இறுதியா வந்து தோற்கடிச்சிருப்பார். கேம்பெல். ஓகேங்களா. கேப்டன் கேம்பெல் அவர்கள் இறுதியா இது பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஆண்டுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவர் வந்து தூக்கிலிட்டு இருப்பாங்க. 1764 இவர் வந்து இறந்துட்டு இருப்பாரு. ஆனா இங்க 1767 கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து தவறானது. அடுத்தது 17 பாருங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர். திண்டுக்கலுடைய கூட்டமைப்பு தலைவர் அந்தந்த நாட்டுக்கும் ஒரு கூட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா. இப்ப திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க 17வதுக்கு. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கோபால நாயக்கர். அப்ப லட்சுமி நாயக்கர் எந்த ஊருக்கு தலைவரா இருந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும். மணப்பாறை. ஓகேங்களா. லட்சுமி நாயக்கர் வந்து மணப்பாறை.
அடுத்தது பூஜை நாயக்கர். பூஜை நாயக்கர் வந்து தேவதானம் பட்டி, ஓகேங்களா, தேவதானம் பட்டிக்கு தலைவரா இருந்திருப்பாங்க. தேவதான, இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க இந்த லெசன்ல, 6th லெசன்ல ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, நீங்க அதை கொஞ்சம் தெளிவா வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க. அடுத்தது 18வது பொறுத்துக, ஓகேங்களா, 18வது பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பாருங்க. இப்போ வந்து முத்து வடுகநாதர், ஓகேங்களா, முத்து வடுகநாதர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலின் மெக்காலே. ஓகே, முத்து வடுகநாதருக்கு இதுக்கு வந்து இப்ப வந்து 18வது பாக்குறோம். 18வதுக்கு முத்து வடுகநாதர் என்னன்னா காலின் மெக்காலே. கட்டபொம்மன் என்ன அப்படின்னா மேஜர் பானர்மேன். ஊமைத்துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊமைத்துறைக்கு வந்து சாரி முத்து வடுகநாதருக்கு வந்து கார்னல் பான் மேஜர். ஓகேங்களா, இங்க எனக்கு லைட் இதுல சரியா எனக்கு தெரியல. முத்து வடுகநாதருக்கு வந்து கர்னல் பான் ஜோர். ஓகேங்களா, கட்டபொம்மனுக்கு மேஜர் பானர்மேன். ஊமைத்துறைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலின் மெக்காலே. மருது சகோதரருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்னல் அக்னியோ. ஓகேங்களா, இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா 3-1-4-2. ஓகேங்களா, 3-1-4-2 டி தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 19வது கால வரிசைப்படுத்துக. இதுல வந்து கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. கர்நாடகா உடன்படிக்கை, ஊமைத்துறை, செவத்தையா, பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர், மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுதல். இப்ப இத கால வரிசைப்படுத்துவீங்க எப்படின்னா இதுக்கான வருடம், மாதம், டேட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை வந்து உங்களால கால வரிசைப்படுத்த முடியும். இல்லைன்னா கால வரிசை கரெக்டா படுத்த முடியாது. ஓகேங்களா, இப்ப 19வதுக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா உடன்படிக்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. அப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன, இந்த கர்நாடகா உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எந்த ஆண்டுனா 1801ல கர்நாடகா உடன்படிக்கை ஏற்பட்டது. 1801ல கர்நாடகா உடன்படிக்கை. அடுத்தது ஊமைத்துறை, செவத்தையா, பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். எந்த ஆண்டு இவங்களை வந்து தலை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னா 1801 நவம்பர் மாசம் 16ஆம் தேதி. 1801 நவம்பர் 16ஆம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய தலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துண்டிக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது தீரன் சின்னமலை. ஓகே, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. மருது சகோதரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1801 அக்டோபர் 24. அக்டோபர் 24 1801ல என்ன அப்படின்னா மருது சகோதரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கிலிட்டாங்க. எங்க இவங்களை வந்து தூக்கிலிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பத்தூர் கோட்டை. ஓகேங்களா, திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24ஆம் தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கிலிட்டாங்க. அடுத்தது ஊமைத்துறை சகோதரர்களை 1801 நவம்பர் 16ல என்ன அப்படின்னா தலையை வந்து துண்டிச்சாங்க. தீரன் சின்னமலை, ஓகேங்களா, எங்கன்னா இவங்களுக்கு இங்கே பிளேஸ் கொடுத்தாங்க பாஞ்சாலங்குறிச்சி. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. தீரன் சின்னமலை 1805 ஜூலை மாதம் 31ஆம் தேதி. ஓகேங்களா, 1805 ஜூலை 15ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீரன் சின்னமலையை ஒரு கோட்டையுடைய உச்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா தூக்கிலிட்டாங்க. அந்த கோட்டைக்கு பேர் என்னன்னா சங்ககிரி கோட்டை. ஓகேங்களா, அந்த கோட்டைக்கு வந்து சங்ககிரி கோட்டையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் அந்த கோட்டையினுடைய உச்சியில இவரை வந்து தூக்கிலிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வருடம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1801. ஓகேங்களா, அப்ப இதுதான் 1. ஓகேங்களா, 2 இடத்துல 1 இருக்கு. அடுத்தது பாருங்க, இது 1801, இதுவும் 1801. இது நவம்பர், இது அக்டோபர். இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்னா அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேங்களா, அப்ப இதற்கான ஆன்சர் இந்த இதுவை வச்சு நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா 1, 3, 2, 4 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது சரியற்ற இணை எது, இதுல எது சரியற்ற இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகங்கை இணைப்பு 1801, சேலம் திண்டுக்கல் இணைப்பு 1792, கோயம்புத்தூர் இணைப்பு 1799, தஞ்சாவூர் அரசர் கப்பம் கட்ட பணிக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1789. இப்ப இது எல்லாமே பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வருடம் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எந்த ஆண்டுனா 1798ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பம் கட்ட ஆங்கிலேயர்களால் பணிய வைக்கப்பட்டது. அப்ப இதுல தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான். ஓகேங்களா, தவறற்ற இணை இதுதான். 21 வேலூர் புரட்சியின் போது நிகழ்ந்த நிகழ்வுகள் சரியானவற்றை தேர்வு செய்க. வேலூர் புரட்சியின் போது நிகழ்ந்த நிகழ்வை சரியானதை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. புரட்சிக்கான இயக்க சக்தி தலைமை தளபதி ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறைகள்.
புரட்சியின் துவக்கம் 1806 ஜூன் 10 அதிகாலையில் நிகழ்ந்தது. புரட்சியின் முதல் பலி 23ஆம் படைப்பிரிவை சார்ந்த கர்னல் பான்கோட் அவர் தான் என்ன அப்படின்னா இறந்தாரா அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானவற்றை தேர்வு செய்க. வேலூர் புரட்சியின் போது நிகழ்ந்த நிகழ்வுகளில் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 1 மட்டும் தான் என்ன அப்படின்னா சரி. மீதி 2 புரட்சியின் துவக்கம் 1806 ஜூன் 10 இருக்காங்க. இது வந்து ஜூலை 10. ஓகேங்களா. புரட்சியின் முதல் பலி 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கார்னல் பான்கோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 23ஆம் படைப்பிரிவு 2வது தான் அவர் வந்து இறந்திருப்பாரு. பட் கார்னல் பான்கோட் வந்து இறந்தாரு. ஆனா 23ஆம் படைப்பிரிவை சார்ந்தவர் அவர் இல்ல. அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோட்டையை அதாவது இந்த கோட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியா வந்து கர்னல் பான்கோட் இருந்திருப்பாரு. அவர் தான் என்னன்னா புரட்சியின் போது அடுத்தது 22வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுக்களுடன் பொருந்தக்கூடியவர் யார்? ஓகேங்களா. கீழ்காணும் கூற்றுக்களுடன் பொருந்தக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொரில்லா போர் முறையை கையாண்டவர். கொரில்லா போர் முறை அப்படின்னும் போதே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நொய்யல் ஆற்றங்கரை போருடன் தொடர்புடையவர். கொங்கு நாட்டு பகுதிகளில் ஆங்கிலேயரை எதிர்த்தவர். அதுக்கான ஆன்சர் வந்து 22வதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னா தீரன் சின்னமலை அவர்கள். ஓகேங்களா. தீரன் சின்னமலை 22வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா. அடுத்தது 23வது கொஸ்டின் பாருங்க. தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க 23வதுக்கு. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது கட்டபொம்மனின் கழகமா இல்ல பூலித்தேவரின் கழகமா இல்ல மருது சகோதரர்களின் கழகமா இல்ல வேலூர் புரட்சியான்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மருது சகோதரர்களின் கழகம் தான் தென்னிந்திய புரட்சி அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அதை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து தென்னிந்திய புரட்சி அதாவது 23க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சரு. ஓகேங்களா. இப்ப வந்து 1799 என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புரட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒடுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா மருது சகோதரர்களுடைய அந்த கழகம் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் போதுதான் அது வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த மருது சகோதரர்களின் கழகத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2வது பாளையக்காரர்களின் புரட்சி அப்படின்னுட்டு இந்த இதுவை வந்து பர்டிகுலரா இத பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது 24 பொறுத்துக. ஓகேங்களா. வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை. இப்ப இதுல 24வதுக்கு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் என்ன அப்படின்னா தாண்டவராயன். வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யாரு? தாண்டவராயன். ஓகேங்களா. அடுத்தது பூலித்தேவர். பூலித்தேவருக்கு என்னன்னா ஒண்டி வீரன். கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கு சிவசுப்பிரமணியர். தீரன் சின்னமலை யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது அலி. ஓகேங்களா. அப்ப 24வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 2 1 4 3. ஓகேங்களா. 2 1 4 3 தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 25வது மேற்கு பாளையங்களுள் தவறானது எது? மேற்கு பாளையத்துல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாளையங்கள் என்ன அப்படின்னா மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் அப்படின்ட்டு 2 பாளையங்களா வந்து பிரிப்பாங்க இல்லைங்களா. அப்ப இதுல வந்து மேற்கு பாளையங்களுள் எது தவறானது, எது மேற்கு பாளையம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் ஏ சாத்தூர். ஏன்னா இது வந்து கிழக்கு பாளையத்தை சார்ந்தது. மீதி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு பாளையம். அப்ப 25வதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. 26வது பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய கிளர்ச்சி எது? இந்த கீழ்காணும் கூற்றக்கூடிய தொடர்புடைய கிளர்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. இக்கிளர்ச்சி சூபா எனும் கிராமத்தில் முதலாக நிகழ்ந்தது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து நிகழ்ந்தது அப்படின்னு இருக்காங்க. எந்த கிளர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 26வதுக்கு எந்த கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ஆன்சர் தக்கான கலவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தின் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறித்து நிகழ்த்தப்பட்ட கலகம் எது அப்படின்னா தக்கான கலவரங்கள். இப்ப கோல் கிளர்ச்சி வந்து என்ன அப்படின்றது 26வதுக்கு அதாவது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கோல் கிளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்கணும். கோல் கிளர்ச்சி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் பகுதியிலையும் ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய சிங்புக் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய அதாவது பழங்குடியின மக்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி தான் என்ன அப்படின்னா கோல் கிளர்ச்சி. ஓகேங்களா. அடுத்தது ஓகே சந்தால் கிளர்ச்சி. சந்தால் கிளர்ச்சினா என்ன அப்படின்னுட்டு பார்த்தோம்னா இது வந்து
இதுவும் என்ன அப்படின்னா இப்ப சந்தால் கிளர்ச்சி அப்படின்றது அந்த மக்கள் ஓகேங்களா, விவசாய மக்களுக்கு உரிய ஒரு இடம் கொடுக்காம வட்டிக்கு வாங்குறவங்க கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அதிகமா வட்டிக்கு வாங்கி அவங்களால பணம் திரும்ப செலுத்த முடியாதால அந்த மக்கள் எல்லாமே என்னன்னா கொலை கொள்ளை இந்த மாதிரி இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த விஷயம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பாரசி இயக்கம். இந்த பாரசி இயக்கத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஷாஹி அரியத்துல்லா. ஓகேங்களா, ஷாஹி அரியத்துல்லா பாரசி அப்படின்ற ஒரு இயக்கத்தை என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு வந்தாரு. ஓகேங்களா, அடுத்தது இந்த கோல் கிளர்ச்சியை மிக பழங்குடியின புரட்சி அப்படின்னுட்டும் கோல் கிளர்ச்சியை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 27 பாருங்க. பொறுத்துக, இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு ஏற்பட்டது, கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு, தக்கான கலவரம் எந்த ஆண்டு, வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க 27வதுக்கு. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இண்டிகோ கிளர்ச்சி 1851 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடைபெற்றது. கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1831 நடைபெற்றது. தக்கான கழகம் எந்த ஆண்டுனா 1875. வஹாபி கிளர்ச்சி 1827. அப்ப ஆன்சர் 1 3 4 2. 27க்கு ஆன்சர் 1 3 4 2. ஓகேங்களா, அப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ 1 3 4 2. 28வது பாருங்க. சரியற்ற கூற்று எது? சந்தால் கிளர்ச்சியில சரியற்ற ஒரு தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிந்தராய் மற்றும் சிங்கராய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி வந்து இவங்களுடைய தலைமையில நடைபெற்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க. மகாஜன்கள் வர்த்தகர்களுக்கு எதிராக நடைபெற்றது. இதன் விளைவாக 1855 சந்தால் பர்கானா உருவாக்கப்பட்டது. மேற்கண்ட எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. இந்த கிளர்ச்சி கோல் கிளர்ச்சியில தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிந்தாராய் மற்றும் சிங்காராய் தலைமையில கோல் கிளர்ச்சி வந்து நடைபெற்றது. இது சந்தால் கிளர்ச்சி கொடுத்திருக்காங்க. அப்ப தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தான். 29வது பொறுத்துக, பராசி இயக்கம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க, சாந்தல் கிளர்ச்சி எந்த ஆண்டு, வாகபி இயக்கம், முண்டா கிளர்ச்சி. இப்பதான் நம்ம அந்த ஆண்டு பார்த்தோம். 29வதற்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து பராசி இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1818. ஓகேங்களா, 3. சந்தால் கிளர்ச்சி. ஓகேங்களா, அடுத்தது சந்தால் கிளர்ச்சி வந்து எந்த ஆண்டு வந்து ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1854. வஹாபி இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1827. முண்டா கிளர்ச்சி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1889. அப்ப 3 1 2 4. ஓகேங்களா, 3 1 2 4 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்த பெரும் புரட்சியில எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்க, ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை புரட்சிக்கான காரணங்கள் 1. மார்ச் 29 1857 மங்கள் பாண்டே என்னும் சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். 1857 ஜூன் 11 புரட்சியாளர்கள் மீரட்டில் இருந்து டெல்லி நோக்கி அணிவகுத்து சென்றனர். மேற்கண்ட எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் இதற்கான ஆன்சர். ஏன்னா மே 11 தான் என்ன அப்படின்னா மீரட்ல இருந்து டெல்லி நோக்கி அணிவகுத்து சென்றார்கள். இங்க ஜூன் அப்படின்னு கொடுத்திருக்க. அப்ப இதுல தவறானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 10th வரலாறுல இருக்கக்கூடிய 5th 6th லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, இன்னும் அகைன் வந்து இன்னும் 10th ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல வீடியோல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின்ஸ்ல அடுத்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும். நீங்க மட்டும் பார்க்கறதை விட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கட்டும். ஓகேங்களா, நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் டு ஆல்.